சக்தி வந்த கார் தான். அப்ப நானும் சக்தியும் ஒரே கார்ல தான் டிராவல் பண்ணோமா? சக்தியை பார்க்க மிஸ் பண்ணிட்டேனே. எங்க அண்ணன்? சார் சார், ஐயோ, எங்க போயிருப்பாங்க? ச்சே. சக்தி, இவ்வளவு நெருங்கியும் உன்னை நான் மிஸ் பண்ணிட்டேனே. பக்கத்துல பார்த்தும் மிஸ் பண்ணிட்டோமே. நம்ம வீட்டு வாசலுக்கு வந்த காரை நம்மளால ஃபாலோ பண்ண முடியல. கிட்ட நெருங்கிய உன்னை மிஸ் பண்ணிட்டேனே சக்தி. தம்பி, என்ன எதையாவது தொலைச்சு தேடிக்கிட்டு இருக்கீங்களா? என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் ஐயா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, வருத்தப்படாதீங்க. உள்ள இருக்கா பாருங்க ஆத்தா, அவகிட்ட போய் கேளுங்க. உங்க மனசுல என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் சொல்லுங்க, அவ கண்டிப்பா தீர்த்து வைப்பா. நம்பிக்கையோட போய் ஆத்தாவை பாருங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். சரிங்க.
இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுக்காகவும் வேண்டதில்ல. என் சக்தி எனக்கு கிடைக்கணும் தான் நான் வேண்டியிருக்கேன். இப்பவும் உங்ககிட்ட அதுக்காக தான் வேண்டேன். என் சக்தி நீ என்கிட்ட கொடுத்துரு. என் சக்தி எங்க இருக்கான்னு எனக்கு காட்டு. நீதானே ஏதாவது ஒரு வழியா எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்ப. நானும் என் சக்தியும் ஒண்ணு சேருவோன்னு. இப்ப நான் சேர்ந்து வாழணும்னு துடிக்கிறேன். இப்ப நான் திரும்பவும் என் சக்தியை தொலைச்சிட்டு நிக்கிறேன். தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ திரும்பவும் ஏதாவது ஒரு ரூபத்துல என் சக்தியை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னையா? ஆமா, உங்களதான். எப்படி இருக்கீங்க? என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன சார், நாங்க தானே உங்களை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்களா? ஆமா சார், நானும் என் ஹஸ்பண்டும் தான் உங்களை காப்பாத்தணும். அப்போ சக்தி உங்ககிட்ட தான் இருக்காடா? சக்தியா? சக்தி எப்படி உங்களுக்கு தெரியும்? எங்க சக்தி என் மனைவிங்க. அவளை காணும் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். சக்தி எங்க வீட்ல தான் இருக்காங்க. ஏன் சக்தி எப்படி உங்ககிட்ட வந்தாங்க? என்ன நடந்ததுன்னா, உங்க மனைவி இப்ப எங்க வீட்ல தான் இருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி எனக்கு சொல்லாதீங்க, அந்த கடவுளுக்கு சொல்லுங்க. நான் வேற கோவிலுக்கு போக வேண்டியவ. ஏதோ ஒரு சிந்தனையில இந்த கோவிலுக்கு வந்தேன். உங்களையும் பார்த்துட்டேன். கடவுளே, ரொம்ப நன்றி கடவுளே. எங்க என் சக்தியை நான் பார்க்கணுங்க. வாங்க, எங்க வீட்ல தான் இருக்காங்க. வாங்க போலாம். திவ்யா, திவ்யா. ஐயா, அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. வந்தா சொல்ல சொன்னாங்க. ஓ அப்படியா? ஆமாங்க ஐயா. ஆ, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க ஐயா. நான் கிளம்புறேங்க ஐயா. சரிங்கம்மா, கிளம்புங்க. ஐயா, அப்புறம் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிட்டேங்க ஐயா. கண்ணு முடிச்சிட்டாங்களா? இன்னும் இல்லைங்க ஐயா. சரி, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க ஐயா. சரிம்மா. மாமா புகழ், மாமா மாமா புகழ், மாமா புகழ், மாமா புகழ். மாமா புகழ். வாங்க. பாத்து பாத்து மெதுவா இருந்துறீங்க. பின்னாடி நல்லா செஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் காம் டவுன், ரிலாக்ஸ் பண்ணுங்க, ரிலாக்ஸ். நான் எங்க இருக்க? டோன்ட் வரி, நீங்க சேஃபா என் வீட்ல தான் இருக்கீங்க. மாமா புகழ்,
இது எந்த ஊரு? இது சென்னை. சென்னையா? ஆமா. இந்தாங்க, இந்த டேப்லெட் போட்டுக்கோங்க. இல்ல வேண்டாம். ஏங்க, டேப்லெட் போடாம எப்படி உடம்பு குணமாகும் சொல்லுங்க? இந்தாங்க, புடிங்க புடிங்க. டேப்லெட் போட்டுக்கோங்க, தண்ணியை குடிங்க. நான் போய் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். ஓகே, குடிங்க. நம்ம வீட்டை விட்டு வந்து இவ்வளவு நாள் ஆச்சா? மாமா, புகழ், மாமா, மாமா. வாங்க வாங்க. என்னங்க என்னங்க, இப்ப வந்துருவாரு. யாரு வந்திருக்கான்னு பாருங்க. அடடே, வாங்க. இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல சார். என்னங்க, இவர் தான் நம்ம வீட்டுல இருக்காங்களே சக்தி, அவங்களோட ஹஸ்பண்ட். ஓ, இஸ் இட்? எஸ் சார். ஒருவேளை இவனும் ஃப்ராடா இருப்பானோ? சார், ஒரு நிமிஷம் உட்காருங்க, இந்த வந்துடுறோம். திவ்யா, ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. திவ்யா, ஏற்கனவே அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? இதுல இவரை கூட்டிட்டு வந்திருக்க. இவர் தான் உண்மையான ஹஸ்பண்ட்னு உனக்கு தெரியுமா? என்னங்க, நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லல. அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததால உடம்பு எப்படி இருக்குன்னு தான் கேட்டேன். நீங்க யாருன்னு திரும்ப என்ன கேட்டாரு. நாங்க தான் உங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோன்னு சொன்னேன். அதுக்கு உடனே நீங்க தான் என் ஒய்ஃபையும் காப்பாத்துனீங்களான்னு அவரே கேட்டாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கே இவர் தான் அவங்களோட ஹஸ்பண்ட்னு தெரிஞ்சது. ஃபைன், சரி வா. மிஸ்டர் சிவா சார். சிவா, மிஸ்டர் சிவா, நீங்க வந்த நேரம் உங்க ஒய்ஃபும் கண்ணை முழிச்சிட்டாங்க. Thank God. இவ்வளவு நாளா அவங்க மயக்கத்துல இருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் ஜூஸ் போட்டுட்டு இருந்தேன். சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என் ஒய்ஃபை காப்பாத்தி இத்தனை நாள் பாதுகாப்பா வச்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இட்ஸ் ஓகே. இந்த காலத்துல தெரிஞ்சவங்களுக்கு ஒண்ணுனால தெரியாத மாதிரி கண்டுக்காம போயிடுறாங்க. ஆனா நீங்க செஞ்சிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். எதுக்கு ரொம்ப நன்றின்னு பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? மனிதாபிமானம் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் செய்யற சாதாரண விஷயத்தை தான் நாங்களும் செஞ்சிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஒரு நிமிஷம். ஓகே. ஹலோ. மீனாட்சி, சக்தி கிடைச்சிட்டா? சக்தி கிடைச்சிட்டாளா? ஆமா மீனாட்சி, சக்தி கிடைச்சிட்டா. சக்தியை எப்ப கூட்டிட்டு வரீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். சக்தியை புகழ் முன்னாடி கூட்டிட்டு வந்து நிறுத்தினா புகழ் ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆமா, சீக்கிரமா வந்துருங்க. நான் ஆரத்தி கலக்கி வைக்கிறேன். ஓகே மீனாட்சி. என்ன சார், வீட்ல எல்லாரும் சந்தோஷப்படுறாங்களா? ஆமா சார். சக்தியை காணும்னு ரொம்ப பதறி போயிட்டோம். எங்களை விட எங்க பையன் தான் அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். அதான் சக்தி கிடைச்சிட்டோம்ல, இது போதும் எங்களுக்கு. இப்பதான் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் சக்தியை பார்க்கலாமா? ஓ, தாராளமா வாங்க. மிஸ்டர் சிவா சார், நீங்க தலையில கட்டோட இருக்கிறத பார்த்தா உங்க ஒய்ஃப் ஃபீல் பண்ண மாட்டாங்களா? ஆமா சார். கட்ட ஊத்தரலாமா? சார், எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல சார். சரி, ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. கையிடுங்க சார். நெத்தில ஒன்னும் பெருசா தழும்பு கூட இல்ல.
பெயினா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? இல்ல சார், அதெல்லாம் எதுவும் இல்ல. அப்ப வாங்க போலாம். ம். ஆ? எங்க? எங்கங்க அவங்கள எங்கேயுமே காணோம். இங்க தானே இருந்தாங்க. என்ன சார், என் சக்தி எங்க சார்? எங்க போயிட்டாங்க? சார், இங்கதான் எங்கேயுமே இல்லையே. என்ன சார் நடக்குதுங்க? தெரியல சார். அவங்க கண் முழிச்சு என்கிட்ட பேசினாங்க. சரி, அவங்களுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரலான்னு கிச்சனுக்கு போனேன். அப்பதான் நீங்க வந்தீங்க. இப்ப வந்து பார்த்தா அவங்கள காணோம். எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல சார். என்ன சார் இப்படி சொல்றீங்க? சார், நான் எவ்வளவு நம்பிக்கையோட என் சக்தியை பார்க்க போறேன்னு நினைச்சு சந்தோஷத்தோட வந்தேன். சார், என் வீட்டுக்கெல்லாம் போன் பண்ணி என் சக்தியோட வரேன்னு நான் சொல்லிட்டேன் சார். சார், சரி சார், உங்ககிட்ட பேசும்போது என் சக்தி என்ன சார் சொன்னா? உங்களையும் உங்க பையனை பத்தியும் கேட்டாங்க. நான் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, சேஃபா தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஜூஸ் போடுறதுக்காக போனேன். ஒருவேளை அவங்க இவரை தேடி போயிருப்பாங்களோ? அவங்களுக்கு மயக்கம் தெளிகிற மருந்து கொடுத்தாலும் அவங்களால முழுமையா மயக்கத்துல இருந்து வெளியில வர முடியாது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ட்ரக்ஸோட டோசேஜ் அதிகமா கொடுத்திருக்காங்க. சார், அப்படின்னா இப்ப என் சக்தியோட நிலைமை சார்? சார், உங்களை பாக்குற ஆர்வத்துல போயிருந்தா கூட வெளியில அவங்க திரும்ப மயக்கமாகறது கூட வாய்ப்பு இருக்கு. நாம அவங்கள சேஃபா தானே வச்சிருந்தோம். ஞாபகம் வந்தது நாமளே கூட்டு போய் விடலாம் தானே இருந்தோம். அதுக்குள்ள அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியலையே. சார், அவங்களுக்கு நாங்க யாருன்னு கூட தெரியாது. எங்களையும் அவங்க எதிரியா நினைச்சு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க இப்படி பண்ணியிருந்திருக்கலாம். இப்ப என்ன பண்றது சார்? இப்ப என்னதான் சார் பண்றது? அவங்க உடல்நிலையை வச்சு சொல்லணும்னா அவங்க ரொம்ப தூரம்லாம் போயிருக்க முடியாது. அவங்களை தேடி பாருங்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு சார். அதுல என்ன சார் சிக்கல்? சார், அவங்களுக்கு ஆபத்து அதிகமா இருக்கு. அவங்களை எதிர்பார்த்து வெளியில நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள யாருக்கையாவது மாட்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை தான். கடவுளே, இவங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? இந்த ரூம்ல தானே இருந்தாங்க. எங்க தான் போயிருப்பாங்க? ஒரு நிமிஷம். நீங்க வரும்போது மெயின் டோர் திறந்திருந்ததா மூடி இருந்ததா? இல்லங்க, நாங்க வரும்போது மெயின் டோர் மூடி இல்ல, திறந்துதான் இருந்தது. நான் கதவை சாத்திட்டு தானே கிச்சனுக்கு போனேன். ஆனா கதவு திறந்திருந்துச்சுன்னா சார், கண்டிப்பா அவங்க தான் சார் கதவு திறந்துட்டு போயிருக்கணும். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்த என் சக்தியை நான் பார்த்திருப்பேனே. ஒவ்வொரு முறையும் என் சக்தியை நான் கடைசி நிமிஷத்துல மிஸ் பண்ணிட்டே இருக்கேன். சார், கவலைப்படாதீங்க. நம்பிக்கையோட போய் தேடுங்க. கண்டிப்பா அவங்கள நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஆமாங்க, அவங்க உங்களை தேடி தான் போயிருக்கணும். அதே நேரத்துல அவங்க ரொம்ப தூரமா போயிருக்க முடியாது. கண்டிப்பா நீங்க அவங்கள பாத்துடலாம். தைரியமா போயிட்டு வாங்க. சரி சார், நான் கிளம்புறேன். என் சக்தியை பத்தி ஏதாவது சின்ன தகவல் கிடைச்சா கூட உடனே எனக்கு கால் பண்ணுங்க சார். என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க சார். கண்டிப்பா சார். சொல்லுங்க. சரி, ஓகே, வரேன் சார்.
சக்தி இதுல எந்த பக்கம் போயிருப்பா? மயக்கத்துல இருந்தான்னு டாக்டர் சொல்றாரு. எந்த பக்கம் பார்த்தாலும் சக்தி இல்ல. அப்ப சக்தி எங்க தான் போனா? சக்தி, ஏன் சக்தி என்ன இப்படி அலைய வைக்கிற? சீக்கிரம் வா சக்தி. உன்னை கூட்டிட்டு போதான் சக்தி நான் வந்திருக்கேன். எங்க இருக்க சக்தி? ப்ளீஸ் சக்தி, என்கிட்ட வா. டாக்டர் சக்தி கண்ணு முடிச்சதும் என்னையும் புகழையும் கேட்டதா தானே சொன்னாரு. அப்ப சக்தி வீட்டுக்கு தான் போயிருப்பா. கடவுளே, என் சக்தி வீட்டுக்கு வந்திருக்கணும்.